السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய கலாமாகிய அல் குர்ஆனை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற தூய்மையான நோக்கத்தோடு இந்த காலை வேளையிலே இந்த ஜூம் செயலினூடாக நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தஆலா அவனுக்கு நெருக்கமான அல் குர்ஆனிய சமூகமாக நம் எல்லோரையும் ஆக்கி அருள்வானாக. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைய வகுப்பிலே சூரத்துல் பக்ராவினுடைய 246வது வசனத்திலிருந்து நாம் பார்த்து இருக்கிறோம். 246வது வசனத்திலிருந்து 252வது வசனம் வரைக்கும் உள்ள வசனங்களிலே அல்லாஹு தஆலா பனு இஸ்ரவேலர்களை பற்றிய சில முக்கியமான செய்திகளை மீண்டும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நினைவுபடுத்துகிறான். இந்த 246வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லும்போது, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், அலம் தர இலல் மலஇ மின் பனி இஸ்ராஈல மின் பஅதி மூஸா إذ قالوا لنبي لهم ابعث لنا ملكا نقاتل في سبيل الله قال هل عسيتم إن كتب عليكم القتال ألا تقاتلوا قالوا وما لنا ألا نقاتل في سبيل الله وقد أخرجنا من ديارنا وأبنائنا فلما كتب عليهم القتال تولوا إلا قليلا منهم والله عليم بالظالمين. அதாவது, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பின் தங்கள் நபியிடம் வந்து, அல்லாஹ்வின் பாதையில் நாங்கள் போரிட எமக்கு ஒரு மன்னரை நியமித்துத் தாருங்கள் என கேட்ட பனு இஸ்ராயல்களின் பிரமுகர்களை நபியே நீர் பார்க்கவில்லையா, அறியவில்லையா என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்தை ஆரம்பிக்கிறான். இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு ஒரு நபி வந்திருக்கிறார். அந்த நபியிடம் போய் பனு இஸ்ரவேலர்களில் உள்ள பிரமுகர்கள், முக்கியமான சிலர் போய் கேட்கிறார்கள், அல்லாஹுடைய பாதையில் போரிடுவதற்கு எங்களுக்கு ஒரு மன்னரை நியமித்து தாருங்கள் என்று. அந்த நபி அவர்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் மீது போர் விதிக்கப்பட்டால் நீங்கள் போராடாது இருந்து விடுவீர்களா என்று கேட்கிறார். அந்த டீம் போய் கேட்கிறார்கள், எங்களுக்கு ஒரு மன்னரை நியமித்து தாருங்கள், அவருடைய தலைமையிலே நாங்கள் போராட வேண்டும் அல்லாஹ்வுடைய பாதையிலே. அப்ப நபி கேட்கிறார், உங்கள் மீது போர் விதிக்கப்பட்டால் போராடாமல் இருந்து விடுவீர்களா என்று கேட்கிறார். அதற்கு அவர்கள், நாம் எமது இல்லங்களையும் வீடுகளையும் குழந்தைகளையும் விட்டு வெளியேற்றப்பட்டிருக்கும் போது அல்லாஹ்வின் பாதையில் போராடாமல் இருக்க எமக்கு என்ன நேர்ந்தது என்று கேட்டார்கள். அதே நேரத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபலம்மா குதிப அலைஹிமுல் கிதால், ஆனால் அவர்கள் மீது போர் விதியாக்கப்பட்ட போது, கடமையாக்கப்பட்ட போது அவர்களில் சொற்பமானவர்களை தவிர ஏனையோர் புறக்கணித்து சென்று விட்டனர். அல்லாஹ் அநியாயக்காரர்களை நன்கறிந்தவன் என்று இந்த வசனத்தை அல்லாஹு தஆலா ஆரம்பிக்கிறார். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த வசனத்தில் நமக்கு பல செய்திகளை அல்லாஹு தஆலா சொல்லுகிறார். முதலாவதாக நபியை பார்த்து, அலம் தர இலல் மலஇ மின் பனி இஸ்ராயில், பனி இஸ்ரவேலர்களில் உள்ள பிரமுகர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு தங்கள் நபியிடம் போய் கேட்டதை நீர் பார்க்கவில்லையா என்று ஆரம்பித்து இந்த வரலாறு முழுக்க 152வது வசனம் வரைக்கும் அந்த வரலாற்றை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். இதன் மூலம் அல்லாஹு தஆலா நபிக்கும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும்
இந்த குர்ஆனை மறுமை நாள் வரை ஓதிக்கொண்டிருக்கிற மக்களுக்கும் சொல்ல வரக்கூடிய செய்தி என்னவென்றால், குர்ஆன் ஹதீஸ் சொல்லக்கூடிய, குர்ஆனிலும் சஹீஹான ஹதீஸ்களிலும் சொல்லப்படக்கூடிய முன்னைய சமுதாயங்களுடைய வரலாறுகளை நாம் படிக்க வேண்டும். அந்த வரலாறுகள் தரக்கூடிய படிப்பினைகளையும் பாடங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எடுத்து நடக்க வேண்டும் என்பது இந்த வசனம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய மிக முக்கியமான ஒரு பாடமாக இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, குர்ஆனில் நிறைய கடந்த கால வரலாறுகள் சொல்லப்படுகின்றன. நாம் அதை ஒரு வரலாறாக பார்த்து கொண்டு போகாமல், ஒரு சம்பவமாக வாசித்து கொண்டு செல்லாமல், அந்த வரலாறுகள், அந்த சம்பவங்கள், அந்த கதைகள் நமக்கு தரக்கூடிய பாடங்கள், படிப்பினைகள் என்ன என்பதை நாம் கண்டிப்பாக சிந்தித்து அதிலிருந்து படிப்பினை பெறக்கூடியவர்களாக மாற வேண்டும் என்பதை இந்த இடத்திலே நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்ததாக, பனு இஸ்ரவேலர்கள் உள்ள பிரமுகர்கள் நபியிடம் போய் எங்களுக்கு ஒரு மண்ணறையாக்கி தாருங்கள் என்று கேட்கிறார்கள். போராடுவதற்கு ஒரு மண்ணறை ஏற்படுத்தி தாருங்கள் என்று கேட்கிறார்கள். அன்புள்ள சகோதர சகோதரிகள், இந்த இடத்திலே உலமாக்கள் பல்வேறு விஷயங்களை நமக்கு சுட்டி காட்டுகிறார்கள். முதலாவது, மன்னர்களை விட நபிமார் சிறந்தவர்கள் என்கிற ஒரு செய்தியை அல்லாஹு தஆலா இங்கே பதிவு செய்கிறார். ஏனென்றால் மன்னரை ஆக்கித் தருகிற அந்த தகுதியும் அந்த அதிகாரமும் நபிமார்களுக்குத்தான் இருக்கிறது என்பதை அந்த மக்கள் புரிந்து நபியிடம் போய் மன்னரை ஆக்கி தருமாறு கேட்கிறார்கள். இந்த இடத்தில் மார்க்க அறிவு உள்ள உலமாக்கள், புத்திஜீவிகள் ஒரு சமுதாயத்தில் முக்கியத்துவம் பெறுகிறார்கள் என்பதை அல்லாஹு தஆலா நமக்கு உணர்த்துகிறார். சிம்பிளாக இதை கடந்து செல்ல முடியாது. நாம் ஒரு சமுதாயத்தை பொறுத்தவரையில் அந்த சமுதாயத்திற்கு உலமாக்களினுடைய தேவை மிக இன்றியமையாததாகும். உலமாக்கள் இல்லாமல் போனால் அந்த சமுதாயம் சீரழிந்து விடும், அந்த சமுதாயம் நாசமாகிவிடும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே ஆலிம்களை உருவாக்குகிற பொறுப்பு சமூகத்தின் மீது உள்ள ஒரு கடமையாக இருக்கிறது. நன்றாக இதை கிரகித்துக் கொள்ளுங்கள். ஆலிம்களை உருவாக்க வேண்டிய பொறுப்பு சமூகத்தின் மீது இருக்கிறது. ஆலிம்களை உருவாக்குதல் என்பதை உலமாக்கள் ஃபர்து கிஃபாயா என்கிற அந்த சட்டத்தின் கீழ் கொண்டு வருகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ், நம்முடைய சமுதாயத்தில் இது ஓரளவு புரியப்பட்டு உலமாக்களை உருவாக்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் கல்வி நிறுவனங்கள் ஆக்கப்பட்டிருப்பதையும், மஸ்ஜிதுகளிலே உலமாக்களை உருவாக்குவதற்கான ஏற்பாடுகள் வரலாறு நெடுக செய்யப்பட்டிருப்பதையும் நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்ததாக, இந்த வசனத்திலே நாம் பெறக்கூடிய இன்னும் ஒரு மிக முக்கியமான பாடம் என்னவென்றால், ஆட்சியாளர்களை தேர்வு செய்வது அல்லது நியமிப்பது என்பதில் உலமாக்களுடைய பங்கு மகத்தானது. ஆட்சியாளர்களை தேர்வு செய்வது, நியமிப்பது என்பதிலே உலமாக்களுக்கு பங்கிருக்க வேண்டும். இதை அல்லாஹு தஆலா இந்த சம்பவத்தை சொல்வதன் மூலம் நமக்கு உணர்த்துகிறார். அந்த மக்கள் நபியிடம் போய் எங்களுக்கு மன்னரை, அவருக்கு கீழே நாங்கள் இருந்து போராடுவதற்காக ஒரு மன்னரை ஆக்கித் தாருங்கள் என்று கேட்டதிலிருந்து இதை உலமாக்கள் சுட்டி காட்டுகிறார்கள். எனவே ஆட்சியாளர்களை தேர்வு செய்கிற விஷயத்தில் உலமாக்களை மக்கள் முன்னிலைப்படுத்த வேண்டும் என்பது இங்கே புரிகிறது. அடுத்ததாக, அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த வசனத்திலே இன்னும் ஒரு முக்கியமான செய்தி அல்லாஹ் சொல்லுகிறார். அதாவது, அந்த நபி அவர்களை பார்த்து கேட்கிறார், ஹல் அசைத்தும் இன் குதிப அலைக்குமுல் கிதாலு அல்லா துகாத்திலு, உங்கள் மீது யுத்தம் கடமையாக்கப்பட்டு விட்டால் நீங்கள் போராடாமல், யுத்தம் செய்யாமல் இருந்து விடுவீர்களா என்று கேட்கிறார்.
அதாவது இந்த இடத்திலே உலமாக்கள் மிக முக்கியமான ஒரு அம்சத்தை சுட்டிக்காட்டுகிறார்கள். இப்ப இது அவர்களாக தங்கள் மீது சுமத்தி கொள்ளக்கூடிய ஒரு கடமையாக மாறுகிறது. அவர்கள் போய் தங்களுக்கு ஜிஹாதை கடமையாக்குவதை, அல்லாஹுடைய பாதையில் போராடுவதை கடமையாக்குவதை கேட்கிறார்கள். இந்த நிலை ஒன்று மார்க்கத்தில் அல்லாவாக தராத நிலையில் நபிமார்களிடம் போய் இவ்வாறு கேட்டு சட்டங்களை வலிந்து பெற்றுக்கொள்வது என்பது சட்டங்களை வலிந்து பெற்றுக்கொள்வது என்பது ஆரோக்கியமானது அல்ல. அதனாலதான் அந்த நபி கேட்கிறார், உங்களுக்கு போராட்டம் கடமையாக்கப்பட்டால் நீங்கள் போராடாமல் இருந்து விடுவீர்களா என்று கேட்கிறார். ஆனால் அவர்களுடைய மனநிலையை அவர் புரிந்திருக்கிறார். பொதுவாக நிறைய பேர் சில சட்டங்களை கேட்பார்கள், ஆனால் நடைமுறைப்படுத்த மாட்டாங்க. நீங்க இதுல அழகாக லைஃப்ல பார்க்கலாம். இது உலமாக்களை சந்திச்சா எப்படி செய்வது, எப்படி நடந்து கொள்வது என்றெல்லாம் நிறைய கேட்பார்கள். ஆனால் அவர்களுக்கு விடை கிடைக்கும் ஆதாரங்களோடு, ஆனால் செய்ய மாட்டார்கள். இப்போ ஆதாரங்களோடு பதில் கிடைத்து விட்டால் அது இக்காமத்துல் ஹுஜ்ஜா என்று சொல்லப்படும். பதில்பூர்ணம் அல்லாஹுடன் தப்ப முடியாது. தெரியாம இருந்து நாம் செய்யாம போனால் நம் மீது குற்றம் வராது. ஆனால் தெரிந்த பிறகு நாம் செய்ய வேண்டும். ஆனால் மனநிலை எப்படி என்றால் தெரிவார்கள், செய்ய வரமாட்டார்கள். இப்போ பொதுவாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நாம் ஒரு சட்டத்தை, குறிப்பாக நபிமார்களுடைய காலத்தில் வாழக்கூடிய மக்கள் அல்லாஹ் சட்டமாக்குவதற்கு முன்னால் கேள்வி கேட்டு அதை தம்மீது வலிந்து சட்டமாக்கி கொள்கிற அல்லது கேட்டு அந்த சட்டத்தை பெற்றுக்கொள்கிற நிலை ஆரோக்கியமற்றது. இதை சூரத்துல் மாஇதா 101வது வசனத்திலும் அல்லாஹு தஆலா சொல்லும் போது, யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தஸ்அலு அன் அஷியாஅ இன் துப்த லக்கும் தசுக்கும். ஈமான் கொண்டவர்களே, சில விஷயங்களை நீங்கள் கேட்காதீர்கள், அது உங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டு விட்டால், அதற்கான தெளிவு உங்களுக்கு தரப்பட்டு விட்டால் அது உங்களுக்கு சங்கடமாகிவிடும் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே சொல்கிறார். அதே போல புகாரியிலே வரக்கூடிய ஒரு ஹதீஸிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், தஊனி மா தரக்துக்கும். உங்களுக்கு நான் தந்திருக்கிற, அதாவது நான் விட்டு சென்றிருக்கிற விஷயங்களோடு நீங்கள் போதுமாக்கிக் கொள்ளுங்கள். நான் அல்லாஹ்விடமிருந்து எதை பெற்று உங்களுக்கு தந்திருக்கிறேனோ அதனோடு நீங்கள் போதுமாக்கிக் கொள்ளுங்கள். ஃபஇன்னமா அஹ்லக மன் கான கப்லகும் கஸ்ரத்து சுஆலிஹிம் வக்திலாஃபுஹும் அலா அன்பியாஇஹிம். உங்களுக்கு முன்னால் இருந்தவர்கள் அழிக்கப்பட்டதெல்லாம் அவர்கள் தங்களுடைய அதிகமாக கேள்வி கேட்டதும் தங்களுடைய நபிமார்களோடு முரண்பட்டு கொண்டதும் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி அதிகமாக கேள்வி கேட்பதை தடை செய்கிறார்கள். அதே போல இன்னும் ஒரு ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இன்ன மின் அஅதமில் முஸ்லிமீன ஃபில் முஸ்லிமீன ஜுர்மன் ரஜுலுன் சஅல அன் மஸ்அலத்தின் லம் துஹ்ரம் ஃபஹுர்ரிமத் மின் அஜ்லி மஸ்அலத்திஹி. சுப்ஹானல்லாஹ். முஸ்லிம்களிலே மிகவும் பாரதூரமான பாவத்திற்குரிய மனிதன் யார் என்றால், அந்த வார்த்தையை கவனிங்க, இன்ன மின் அஅதமில் முஸ்லிமீன ஃபில் முஸ்லிமீன ஜுர்மன். முஸ்லிம்களுடைய விஷயத்தில் முஸ்லிம்களில் பாரதூரமான பாவத்திற்குரியவன் யார் என்றால், ஒரு மனிதன் ஒரு விஷயத்தை பற்றி கேள்வி கேட்கிறான், அது ஹராமாக்கப்பட்டிருக்கவில்லை. எல்லோரும் செய்து கொண்டிருக்கிற ஒரு விஷயத்தை பற்றி அவன் கேள்வி கேட்கிறான். கேள்வி கேட்டு அவன் கேள்வி கேட்டதனால் அது ஹராமாக்கப்படுகிறது. அவனுடைய கேள்வி காரணமாக அந்த விஷயம் ஹராமாக்கப்படுகிறது என்றால் அவன்தான் முஸ்லிம்களில் மிக பாரதூரமான குற்றத்திற்குரியவன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ் புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருப்பது நம்ம காணுகிறோம். அப்ப நம்ம தேவையில்லாமல் அதிகமாக கேள்வி கேட்பது தவிர்க்கப்பட வேண்டும். குறிப்பாக நபிமார்களுடைய காலத்தில், அதிலும் குறிப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்த மக்களுக்கு இந்த சட்டம் மிக முக்கியமானதாகும்.
நம் எல்லோருக்கும் அறிமுகமான ஒரு ஹதீஸ் தான் அபுதாவுதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடியது. ஒரு சந்தர்ப்பத்தில் நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், இன்னல்லாஹ கதப அலைக்குமுல் ஹஜ்ஜ ஃபஹுஜ்ஜு. அல்லாஹ் உங்களுக்கு ஹஜ்ஜை விதியாக்கி உள்ளான், ஹஜ்ஜி செய்யுங்கள் என்று சொன்னார். அப்ப ஹஜ் செஞ்சுட்டு போக வேண்டியது. ஆனால் அந்த இடத்தில் இருந்த அக்ரா இப்னு ஹாபிஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்கிற நபித்தோழர் எழும்பி கேட்கிறார், அஃபீ குல்லி சனத்தின் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே ஒவ்வொரு வருடமும் ஹஜ்ஜிக்கு போகணுமான்னு கேட்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஹஜ்ஜி கடமையாக்கப்பட்டுள்ளது, ஹஜ் செய்யுங்கள் என்று சொல்கிறார்கள். இவர் எழுந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ் ஒவ்வொரு வருடமுமா என்று கேட்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லவ் குல்துஹா லவஜபத், ஒவ்வொரு வருடமும் என்று நான் சொன்னால் அது உங்கள் மீது வாஜிபாகி விடும். ஒவ்வொரு வருஷமும் ஹஜ் செய்கிறது வாஜிபாகி விடும். வலவ் வஜபத் லமஸ்ததாஅத்தும், அது வாஜிபாகி விட்டால் உங்களால் அப்படி செய்யவும் முடியாது. அல் ஹஜ்ஜு மர்ரா ஃபமா ஜாத தத்தவ்வு, ஹஜ் ஒரு தடவை செய்வதுதான் கடமையாகும், அதற்கு மேல் செய்வது சுன்னத்தாகும் என்று நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே சொன்னார்கள். இது அபுதாவுத், நசாயி, இப்னு மாஜா போன்ற பல்வேறு ஹதீஸ் கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு செய்தியாகும். அதே போல இன்னும் ஒரு ஹதீஸிலே அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், அது ஹாக்கிம் போன்ற ஹதீஸ் கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள், இன்னல்லாஹ ஃபரத ஃபராயித ஃபலா துதையிஊஹா, அல்லாஹ் சில கடமைகளை உங்களுக்கு விதியாக்கியுள்ளான், அதை நீங்கள் வீணடித்து விடாதீர்கள். அல்லாஹ் கடமையாக்கியதை செய்யுங்கள். ஹத்த ஹுதூதன் ஃபலா தஅதூஹா, சில வரையறைகளையும் அல்லாஹ் இட்டுள்ளான், அதையும் நீங்கள் மீறாதீர்கள். அல்லாஹ் போட்டுள்ள சில வரையறைகள் இருக்கின்றன, அந்த வரையறைகளை நீங்கள் மீறாதீர்கள். وَسَكَتَ عَنْ أَشْيَاءَ رَحْمَةً لَكُمْ غَيْرَ نِسْيَانٍ فَلَا تَسْأَلُوا عَنْهَا, சில விஷயங்களை அல்லாஹ் மறக்காமல் வேண்டுமென்றே அதை பற்றி பேசாமல் விட்டிருக்கிறான். அல்லாஹ் மறந்து விடல, அல்லாஹ்க்கு தெரியும், இருந்தாலும் சில விஷயங்களை பற்றி பேசாமல் அல்லாஹ் விட்டிருக்கிறான், அதை பற்றி நீங்கள் கேள்வி கேட்காதீர்கள் என்று சஹாபாக்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அட்வைஸ் பண்ணினார்கள். அப்ப இந்த குர்ஆன் வசனத்தை தெளிவுபடுத்தக்கூடிய ஹதீஸ்களாக இந்த ஹதீஸ்களை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே நாம் தேவையில்லாத கேள்விகளை கேட்டு நம்மை நாம் வருத்தி கொள்ளக்கூடாது என்கிற ஒரு வழிகாட்டல் இதன் மூலம் உணர்த்தப்படுகிறது. அடுத்ததாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த வசனம் நமக்கு சொல்லக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், அவர்களிடத்தில் இப்போ அந்த நபியிடம் வந்து பனு இஸ்ரவேலர்களுடைய பிரமுகர்கள் கேட்கிறார்கள், எங்களுக்கு ஒரு மன்னரை ஆக்கி தாருங்கள், நாங்கள் அவரோடு இருந்து போராட வேண்டும். இந்த இடத்திலே ஜிஹாத் என்று வருகிற போது ஒரு அதிகாரியின் கீழ், ஆட்சி அதிகாரம் உள்ள ஒருவரின் கீழ்தான் அது நடக்க வேண்டும் என்பது அப்போதிருந்தே வருகிற ஒரு சட்டம் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். ஆனால் இன்று உலகத்தில் மிக கடுமையான முறையில், மிக மோசமான முறையில் தவறாக புரியப்பட்டிருக்கிற ஒரு கன்செப்ட் தான் ஜிஹாத் பற்றிய கன்செப்ட். சும்மா எடுத்ததுக்கெல்லாம் முஸ்லிம்கள் ஜிஹாதிகள் ஜிஹாதிகள் ஜிஹாதிஸ்ட் என்று பேசக்கூடிய நிலையை பார்க்கிறோம். இப்போ சில நேரங்களில் இந்து மதத்தில் உள்ளவர்கள் ஏதாவது தாக்குதல் நடத்துகிறார்கள், தற்கொலை தாக்குதலாக இருக்கும் அல்லது நேரடியாக தாக்குவதாக இருக்கும். யூதர்கள் தாக்குதல் நடத்துகிறார்கள். அண்மையிலும் ஒரு யூதன் தாக்குதல் நடத்தி ஒரு முஸ்லிம் அதை தடுத்து நிறுத்தியது நம்ம மீடியாக்களின் மூலம் அறிகிறோம். கிறிஸ்தவர்கள் தாக்குதல் நடத்துகிறார்கள். ஆனால் அந்த தாக்குதல்களை எல்லாம் மதத்தோடு தொடர்படுத்துவதில்லை, அவருடைய மதத்தோடு சொல்ல மாட்டார்கள். ஆனால் யாராவது ஒரு முஸ்லிம் செய்தால் அவனும் ஒரு மனிதன் தான். அந்த பூமியில் வாழக்கூடிய யூதன், கிறிஸ்தவன், இந்து, பௌத்தன் என்று வரக்கூடிய லிஸ்டில் ஒருவன் தான் முஸ்லிம் என்பவனும். ஆனால் முஸ்லிம் அதை செய்தால் மட்டும் அதற்கு ஜிஹாத் சாயம் பூசப்படுவதையும் இஸ்லாம் தீவிரவாதத்தை தூண்டுகிறது என்று பேசப்படுவதை நாம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, உண்மையிலே ஜிஹாத் என்பது ஒரு மிக அவசியமான ஒன்றாகும்.
இந்த வசனத்தில் அடுத்தது பாருங்கள், நீங்க யுத்தம் கடமையாக்கப்பட்டால் போராடாமல் இருந்து விடுவீர்களா என்று கேட்டதற்கு அவர்கள் சொன்ன பதில், وَمَا لَنَا أَلَّا نُقَاتِلَ فِي سَبِيلِ اللَّهِ وَقَدْ أُخْرِجْنَا مِنْ دِيَارِنَا وَأَبْنَائِنَا. நாங்களும் எங்களுடைய பிள்ளைகளும் நாங்கள் எங்களுடைய வீடுகளை ஊர்களை விட்டும் எங்களுடைய குடும்பங்களை விட்டும் வெளியேற்றப்பட்டிருக்கிற நிலையில் நாங்கள் எப்படி போராடாமல் இருக்க முடியும்? இதை உலமாக்கள் ஜிஹாது திஃபா என்று சொல்வார்கள், அது ஜிஹாது தஃபா என்று. நமக்கு அநீதி இழைக்கப்படுகிறது, நமக்கு அடிக்கிறார்கள், நம்மை கொல்லுகிறார்கள், நம்முடைய வீட்டை விட்டு வெளியேற்றுகிறார்கள், நம்முடைய பிள்ளைகளையும் பிரிக்கிறார்கள். இந்த நேரத்தில் ஒரு ஆட்சித் தலைவர் இருக்கும் போது அந்த ஆட்சித் தலைவர் ஒரு யுத்த பிரகடனம் செய்வார். அவருக்கு கீழ் அந்த நாட்டில் இருக்கிற இராணுவம் போராடும். இராணுவம் போதாமல் போகும்போது பொதுமக்களை ஆட்சியாளர் அழைப்பார், இராணுவத்தோடு சேர்ந்து போராடுவது தான் ஜிஹாத் என்று சொல்வது. இதை விடுத்து ஒரு அநியாயம் நடக்கும் போது அந்த இடத்துல போய் ஒருவர் தற்கொலை தாக்குதல் நடத்துவதோ அல்லது அவர் போய் அந்த இடத்தில் ஃபயர் பண்ணுவதோ ஜிஹாத் கிடையாது. அல்லது ஒரு 3 பேர் 4 பேர் சேர்ந்த ஒரு இடத்துல போம் வைப்பதோ ஜிஹாத் கிடையாது. இது தீவிரவாதம் தான். ஆனால் அதற்கும் இஸ்லாத்திற்கும் சம்பந்தம் இல்லை. இப்போ குர்ஆனில் சுமார் 30 சொச்சம் வசனங்கள் வருகின்றன. போராடுங்கள், யுத்தம் செய்யுங்கள், அவர்களை கண்ட இடத்தில் வெட்டுங்கள் என்றெல்லாம் வருகிறது. இதை கொண்டு போய் குர்ஆனை பூரணமா படிக்காமல் எல்லா புத்தகங்களையும், இந்த உலகத்தில் எந்த மத புத்தகமாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு பிலோசபி புத்தகமாக இருந்தாலும் சரி, அந்த புத்தகங்களை ஆங்காங்கே நுனிப்புள் மேய்ந்தால் நிச்சயமாக பிழையான கருத்துக்கள் வரும் என்பது சும்மா சாதாரணமான அறிவுள்ள ஒருவருக்கும் தெரிந்த ஒரு விஷயமாகும். இப்போ குர்ஆன் என்பது 6200 சில்லற வசனங்களை கொண்ட ஒரு வேத நூலாகும். 114 அத்தியாயங்களை கொண்ட ஒரு வேத நூலாகும். இதில் உள்ள எல்லாவற்றையும் பூரணமாக படித்து ஒரு முடிவுக்கு வர வேண்டுமே தவிர அநியாயமாக மேலோட்டமாக இதை யாராவது தொகுத்து தரும்போது அதை கண்மூடித்தனமாக, இதுல கவலை என்னென்றால், இன்று உலகத்தில் தங்களை இன்டலெக்சுவல்ஸ், புத்திஜீவிகள், ஆய்வாளர்கள், ரிசர்ச்சர்ஸ், ப்ரொஃபசர்ஸ் என்று அடையாளப்படுத்துகிற முட்டாள்கள் சிலர் இவ்வாறு யாராவது புறம்போக்குகள் தொகுத்து கொடுக்கக்கூடிய இந்த வசனங்களை பேஸ் பண்ணி இஸ்லாம் தீவிரவாதத்தை தூண்டுகிறது, பயங்கரவாதத்தை தூண்டுகிறது, முஸ்லிம் அல்லாதவர்களை கொல்லச் சொல்லுகிறது என்று சொல்கிறார்கள். அது கிடையாது. அந்த வசனங்கள் அனைத்தையும், இந்த 30 கிட்டத்தட்ட 30 வசனங்கள், இந்த வசனங்கள் முழுமையாக தொகுத்து நம்ம பார்த்தால் அவை அனைத்துமே ஒரு யுத்த களத்தில், யுத்த சூழ்நிலையில், யுத்த காலகட்டத்தில் இறக்கப்பட்டதாகும். அப்போ ஒரு கொமாண்டர் யுத்த காலத்தில் நின்று அவர்கள் ஃபயர் பண்ணட்டும், நீங்கள் உங்களுடைய நெஞ்சை காட்டுங்கள் அல்லது நீங்கள் எல்லோரும் விரண்டோடுங்கள் என்று சொல்ல மாட்டார்கள். எதிர்த்து நின்று போராடத்தான் சொல்லுவார்கள். அவ்வாறு இறக்கப்பட்ட இந்த வசனங்களை தவறாக விளக்கம் கொடுத்து இஸ்லாம் தீவிரவாதத்தை தூண்டுகிறது என்று சொல்வது உண்மையிலே மிகப்பெரிய அநியாயமும் இது ஒரு ஹேட் ஸ்பீச்சாகவே கருதப்பட வேண்டும் என்பதை எல்லா நாடுகளிலும் உள்ள மக்கள் கண்டிப்பாக புரிந்து கொள்ள கடமைப்பட்டு இந்த மெசேஜை நாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், ஸ்ரீலங்காவிலே இருக்கக்கூடிய ஜம்மியத்துல் உலமா என்று சொல்கிற இந்த உலமாக்களுடைய ஒரு சங்கம், ஒன்றியம் இருக்கிறது. அவர்கள் இந்த வசனங்கள் அனைத்தையும் ஒன்று சேர்த்து இது தொடர்பான முழு விவரத்தையும் ஒரு சின்ன புக்காக தமிழிலும் சிங்களத்திலும், நான் நினைக்கிறேன் ஆங்கிலத்திலும் அவர்கள் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறார்கள். இது போன்று தமிழ்நாட்டில் செய்யப்பட வேண்டும். உலகம், இந்தியாவில் வேறு மொழிகளில், அங்குள்ள மொழிகளிலே இது செய்யப்பட வேண்டும். இது பற்றிய தெளிவு கொடுக்கப்படும் என்றால், இந்த இன்டலெக்சுவல் என்ற சொல்லுக்கு, நான் படித்தவன், நான் ஆய்வாளன், நான் ஒரு பேராசிரியர் என்று, நான் ஒரு சிந்தனையாளர் என்று சொல்லுகிறவர்களுக்கு அழகில்லை. யாராவது புறம்போக்குகள் சேர்த்து வைத்திருக்கிற அந்த தொகுப்பை வைத்துக்கொண்டு இஸ்லாம் அவர்கள் தேட வேண்டும், முழு குர்ஆனையும் படிக்க வேண்டும். நீ இன்டலெக்சுவல், உனக்கு தேடக்கூடிய தகுதி இருக்கிறது, திறமை இருக்கிறது, ஆற்றல் இருக்கிறது. எனவே நீ படி. அவன் தொகுத்து வைத்ததை வைத்துக்கொண்டு இஸ்லாம் தீவிரவாதத்தை சொல்லுவது என்று சொல்லி உனக்கு முன்னால பேராசிரியர், நான் ப்ரொஃபசர் என்று போடுவதோ
அல்லது நான் ஒரு ஒரு இன்டலெக்சுவல் என்று போடுவதோ, நான் ஒரு முனைவர் என்று போடுவதோ எந்த வகையில் நியாயமாகும் என்பதை புரியணும். மனச்சாட்சியும் இருக்க வேண்டும். கண்டிப்பாக இவ்வாறு பேசக்கூடிய புத்திஜீவிகள், தலைவர்கள் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு மனச்சாட்சி இருக்க வேண்டும். 114 அத்தியாயங்கள், 6200 சில்லற வசனங்களை கொண்ட இந்த வேத நூலில் ஆங்காங்கே வரக்கூடியவைகளை வைத்துக்கொண்டு நாம் முடிவெடுப்பது என்பது முட்டாள்தனமாகும். அப்ப இந்த வசனத்தில் எதற்காக ஜிஹாத், எதற்காக போராட்டம் என்பது மிக தெளிவாக சொல்லப்பட்டிருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்ததாக அல்லாஹு தஆலா இங்கே சொல்கிறான், ஃபலம்மா குதிப அலைஹிமுல் கிதாலு தவல்லவ் இல்லா கலிலம் மின்ஹும். போய் கேட்கிறாங்க, எங்களுக்கு ஒரு மன்னரை தாருங்கள், அவரை கீழே நின்று போராடணும் என்று சொல்லி கேட்கிறார்கள். அல்லாஹ் அவர்கள் மீது யுத்தத்தை விதியாக்குகிறான். என்றா ஊரிலிருந்து துரத்தப்படுகிறார்கள், குழந்தைகளை விட்டு பிரிக்கப்படுகிறார்கள், அநீதிகளுக்கும் அடக்குமுறைகளுக்கும் ஆளாக்கப்படுகிறார்கள். எனவே அவர்கள் ஜிஹாத் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை அவர்களுக்கு உருவாகி இருக்கிறது. அப்ப அல்லாஹு தஆலா அவர்கள் மீது ஜிஹாதை கடமையாக்கிய போது அதிகமானவர்கள் அந்த கடமையை கண்டுகொள்ளாமல் புறமுதுகு காட்டி சென்றார்கள் என்று சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், வல்லாஹு அலீமும் பிஸ்ஸாலிமீன். அநியாயக்காரர்களை அல்லாஹ் நன்கறிந்தவன் என்று சொல்கிறான். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, எல்லோரையும் அல்லாஹ் நன்கறிந்தவன். அல்லாஹுடைய இல்ம், அல்லாஹுடைய அறிவு மிக விசாலமானது. அல்லாஹுடைய அறிவு மிக விசாலமானது. நம்ம நிறைய அதை பற்றி அவ்வப்போது சொல்லிக்கொண்டே வருகிறோம். நம்முடைய உள்ளத்தில் உதிக்கிற எண்ணங்கள் அல்லாஹ் அறியக்கூடியவை. நாம் கண்களால் சாடை செய்தால் அல்லாஹ் அறிவான். உலகத்தில் எந்த இடத்திலும் எந்த ஒரு மரத்தில் இருந்து ஒரு இலை விழுந்தாலும் அல்லாஹ் அறிவான். எந்த ஒரு பெண்ணுடைய கருவறையில் என்ன உருவாகிறது, அந்த கருவறையின் நிலை என்ன என்பதை அல்லாஹ் அறிவான். அல்லாஹ் தான் படைத்தவன், இல்லாமையிலிருந்து படைத்தவன். அவனுக்கு அறிவது என்பது பெரிய ஒரு விஷயம் கிடையாது. அல்லாஹுடைய இல்ம் மிக விசாலமானது. இதை நம்ம அடிக்கடி யோசித்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் இங்கே என்ன சொல்கிறான் என்றால், அநியாயக்காரர்களை அல்லாஹ் நன்கறிவான் என்று சொல்கிறான். பொதுவாக அல்லாஹுடைய அறிவு விசாலமாக இருக்கும் போது அநியாயக்காரர்களை குறிப்பிட்டு அல்லாஹ் சொல்வதற்கு காரணம், நீ உன்னுடைய அநியாயத்தை நிறுத்து. இன்னும் ஒரு இடத்திலே அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான், சூரத்து இப்ராஹிம் 42வது வசனத்தில், வலா தஹ்ஸபன்னல்லாஹ காஃபிலன் அம்மா யஅமலு ஸாலிமூன். சூரத் இப்ராஹிம் 42. வலா தஹ்ஸபன்னல்லாஹ காஃபிலன் அம்மா யஅமலு ஸாலிமூன். அநியாயக்காரர்கள் செய்வதை பார்க்காமல் பொடுபோக்காக அல்லாஹ் இருக்கிறான் என்று நபியே நேர் நினைத்து விடவே வேண்டாம். அநியாயக்காரன் செய்கிறான், அத்தனை அநியாயத்தையும் அல்லாஹ் பார்க்கிறான். அந்த வசனத்துல பின்னால சொல்கிறான், இன்னமா யுஅഖிருஹும் லியௌமின் தஷ்கஸு ஃபீஹில் அப்சார். அல்லாஹு தஆலா இவங்களை அந்த அநியாயம் செய்து கொண்டு சிலர் நீண்ட காலம் இருப்பாங்க. இந்த உலகத்தில் அவர்களுக்குரிய தீர்ப்பை அல்லாஹ் கொடுக்காமல் கொஞ்சம் விட்டு பிடிப்பான். எதற்கு பிடிக்கிறான் என்றால், பார்வைகள் தாழ்த்தப்படக்கூடிய அந்த நாளுக்காக பிற்படுத்துகிறான் என்று இந்த வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். ஒரு ஹதீஸிலே வருகிறது, இந்த அநியாயக்காரன் செய்கிற அநியாயங்களை பார்த்து அல்லாஹ் கேலஸாக இருப்பதில்லை. அல்லாஹ் பிடிக்க நினைத்தால் அவனுடைய பிடியிலிருந்து இந்த அநியாயக்காரன் தப்பவும் முடியாது. அப்ப இது ஒரு ஒரு தனிப்பட்ட ரீதியாக அநீதி இழைப்பதாக இருக்கலாம், சமூக ரீதியில் அநீதி இழைப்பதாக இருக்கலாம். அநீதி இழைக்கிறவர்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ள வேண்டும். அநீதி இழைக்கப்படுகிறவன் தன்னுடைய கையை தூக்கிவிட்டால், அவன் துவாவுக்கு எலிஜிபிளானவளாக இருந்து கையை தூக்கிட்டால் அவனுடைய கை வெறுங்கையாக வராது. நிச்சயமாக சத்தியமாக அநீதி இழைக்கப்பட்டவனுடைய துவாவை அல்லாஹ் உடனே கபூல் செய்வான். ஒரு கணவன் மனைவிக்கு அநீதி இழைக்கிறான், உண்மையான அநீதியா? சில நேரம் நான் அநீதி என்று நினைக்கலாம், அநீதியா இருக்காது. நீங்கள் அநீதி என்று நினைக்கலாம், அது உங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியாக இருக்காது. ஆனால் யதார்த்தத்தில் உண்மையிலேயே நாம் அநீதிக்கு உள்ளாக்கப்பட்டு, உதாரணமாக நான் சொன்னது போல மனைவி அநீதிக்கு உள்ளாக்கப்பட்டு அவள் அல்லாஹ்விடம், என்னுடைய கணவன் இப்படி செய்கிறான், நீ பார்த்துக்கொள் யா அல்லாஹ் என்று சொன்னால், ரப்புல் ஆலமீன் ஷதீதுல் இகாப்,
கண்டிப்பாக இந்த மனிதனை விடமாட்டான். எனவே வல்லாஹு அலீமும் பிஸ்ஸாலிமீன், நிச்சயமா அல்லாஹு தஆலா அநியாயக்காரர்களை நன்கறிந்தவனாக இருக்கிறான் என்ற இந்த வசனத்தை முடித்திருப்பதானது, பொதுவாக அல்லாஹுடைய அறிவு விசாலமானதாக இருந்தாலும் குறிப்பாக அநியாயக்காரர்களை அல்லாஹ் நன்கறிந்தவனாக இருக்கிறான் என்று சொல்வதன் மூலம் அநீதி இழைக்கக்கூடியவர்கள் அல்லாஹுவை பயந்து கொள்ள வேண்டும் என்கிற மெசேஜை அல்லாஹு தஆலா தருகிறான். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஏற்கனவே நாம் குறிப்பிட்டது போல 252வது வசனம் வரைக்கும் இந்த சம்பவத்தினுடைய தொடராகவே இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்புகளில் இதனுடைய எஞ்சிய பகுதிகளை நாம் பார்க்கலாம். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அவனுடைய கலாமாகி அல் குர்ஆனை ஈமான் கொண்டு அதை சொல்லக்கூடிய செய்திகளை படித்து மதித்து அதன் அடிப்படையில் அமல் செய்யக்கூடிய, அதன் பக்கம் மக்களை அழைக்கக்கூடிய நல்ல மக்களாக நம் எல்லோரையும் ஆக்கி அருள்வானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته. سبحانك اللهم وبحمدك.